அஸ்ஸலாமு அலைக்கும். புறத்தோற்றத்தின் அகத்தன்மை. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, கிராமப்புறத்துலேருந்து ஒரு அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராரு. அவர் ஓரங்களில் பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்ட பட்டு ஜிப்பா போட்டிருக்காரு, அணிந்திருக்கிறாரு. வந்தவர் சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆடு மேய்ப்பவர்களையும் அவர்களின் சந்ததிகளையும் உயர்த்தி குதிரை வீரர்களையும் அவர்களின் சந்ததியினரையும் தாழ்த்துவதற்கு விரும்புகிறார் என்று சொல்கிறாரு. இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. கோபம் கொண்டவர்களாக மனிதரிடம் அறிவினர்களின் ஆடையை நீ அணிஞ்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் தங்களுடைய இடத்திற்கே சென்று உட்காந்துடுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிராமவாசியின் ஆடை சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தை கொண்டே அகத்தின் தன்மை மதிப்பிடப்படுகிறது. வெளித்தோற்றம் தவறாக இருக்கின்ற மனிதருடைய அகத்தோற்றமும் அவ்வாறு தான் இருக்கும் என்பது தெளிவான விஷயம். அதனால தான் வெளித்தோற்றத்தை சிறந்ததாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கணும்னு சொல்கிறாங்க நமக்கு. ஏனெனில் அகத்தோற்றம் அதனை பின்பற்றியதான் அமையக்கூடியதாக இருக்குது. நமக்கு இந்த அகப்பரிசுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் புற பரிசுத்தமான உழுச்செய்தல், குளித்தல், ஆடைகளை சுத்தப்படுத்துதல் போன்றவற்றை கவனத்துடன் நம்ம கடைப்பிடிக்க வேணும்னு சுஃபியாக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மள்ட்ட இருக்கிற ஆடைகளையாவது நம்ம புதிய ஆடையாக நல்ல ஆடையாக உடுத்துவதற்கு சிலர் மனம் மட்டும் சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளித்தோற்றம் எப்படி இருந்தால் என்ன, மனசு சரியாக இருப்பது மட்டும் போதும், அதுதான் நல்லா பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளித்தோற்றமும் சிறந்ததாக தான் இருப்பது நல்லதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த உள்தோற்றம் வெளித்தோற்றம் இது ரெண்டையும் நல்ல ஆடைகளை உடுத்தி நம் மனதிலும் நல்ல எண்ணங்களை வைத்து நடப்பதற்கு எல்லாம் நல்லா தர நான் இருக்கும் தௌஃபீக் செய்வேனாக. ஆமீன்.